வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட்ஸ், மென்டரிங், புக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ற மாணவர்களோட கனவு பதவியை அடையும் வரை எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு த ஸ்கொயர் ஒன் பேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகைன் நன்றி. இப்போ என்னோட கிளாஸ் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்சிஎம் HCFல தேர்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் கான்செப்ட் பார்த்தோம், செகண்ட் கிளாஸில் கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சம்ஸ், அந்த பேசிக்லேருந்து எப்படி அட்வான்ஸாக நம்ம சேஞ்ச் ஆகிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, அடுத்த டைப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அபிலாண்டர்சன், குமார், பாலா, தேங்க்யூப்பா கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த சம் பாருங்க, 3 numbers are in the ratio 2:3:5 இருக்காங்க. அதோட LCM வந்து 900 இருக்காங்க. அப்போ HCF என்ன? HCF என்ன? உங்களுக்கு போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கீங்க பாருங்க, LCM ஈக்குவல் டு HXY இருக்கும். HXY இருக்கும். இங்க 3 நம்பர் இருக்கு, அப்ப HXYZ இருக்கும். HXYZ இருக்கும். அப்ப நமக்கு HCF கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, H ஒரு சைடு வச்சுட்டு LCM divided by x into y into z வருமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைச்சிருமா? LCM என்ன? 900. 2 into 3 into 5, 5 to 10 ஒரு 0 அடிக்கலாம், 3க்கு அடிச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும் 30. ஸோ ஆப்ஷன் A 30. ஓகே, இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஷார்ட்கட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற நம்பரை ரேஷியோல கொடுத்துட்டாங்கன்னா இங்க LCM கொடுத்துருக்கு, இங்க HCF கேட்கறாங்க, இதை அப்படியே இதில் டிவைட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. உங்களுக்கு இன்னொன்னு சொன்னேன், HCFனாவே சின்ன நம்பர் தான் வரும். HCFனாவே சின்ன நம்பர் தான் வரும். ஓகே, LCMனா பிக் வேல்யூஸ் வரும். ஸோ இங்க இதை டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்மால் வேல்யூ கிடைக்கும். ஓகே, HCF எப்பவுமே ஸ்மால் வேல்யூ தான் வரும். ஸோ இதை டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு 900 அப்படியே இந்த 235 டிவைட் பண்ணுங்க. இங்க 5 to 10 ஒரு 0 போயிடும். அடுத்து 3, இந்த 30. ஓகே, உங்க புரிதலுக்காண்டி தான் நான் இதெல்லாம் எழுதுனேன். நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இப்படி அடிச்சிருங்க. LCM கொடுத்துட்டு இங்க ரேஷியோல கொடுத்துட்டு இங்க HCF கேட்டா டைரக்டா டிவைட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதே இது HCF கொடுத்துட்டு LCM கேக்குறாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? LCM என்ன பண்ணணும்? பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? LCMனா பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ எப்படி பண்ணா கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கும். அப்ப இங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இங்க HCF கொடுத்துருக்காங்க, இங்க LCM கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 4 into 4, 3 4s are 12, 12 4s are 48. So option A. இந்த பாருங்க, அதே தான் LCM equal to HXY. அதாவது H என்ன? 4, X என்ன? 3, Y என்ன? 4. So 48. இது மறக்காம இருக்கிறதுக்காண்டி தான் அந்த க்ளூவே. HCFனா சின்ன வேல்யூ, LCMனா பெரிய வேல்யூ. அப்ப சின்ன வேல்யூ கிடைக்குன்னா டிவைட் பண்ணாதான் நமக்கு சின்ன வேல்யூ கிடைக்கும். பெரிய வேல்யூ கிடைக்குன்னா மல்டிப்ளை பண்ணாதான் பெரிய வேல்யூ கிடைக்கும். ஸோ LCMனா இதுக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, HCFனா அதை டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா? நெக்ஸ்ட், LCM of 2 number is 6 times of their HCF. HCF வந்து 12, one of the number வந்து 36. அப்ப இன்னொரு நம்பர் என்ன? அப்ப ரெண்டு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பர் எப்படி எழுதலாம்? X into Y, LCM into HCF எழுதுவோமா? அதுல ஒரு நம்பர் 36, Y தெரியல. LCM என்ன சொல்லியிருக்காங்க? 6 times of their HCF இருக்காங்க. HCF என்ன? 12. இந்த 12ல 6 மடங்கு தான் LCM இருக்காங்க. 12 into 6 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 72. HCF 12. HCF 12 கேன்சல் பண்ணலாமா? 36, 2 12 24. So Y 24. ஓகே, இதெல்லாம் ஈஸியான சம் தான்ப்பா. நெக்ஸ்ட் இங்க வாங்க, எதை ஆரம்பிக்குது சம்மே. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரெண்டு நம்பரோட HCF வந்து 2ன்ட்டாங்க, அதோட LCM 154ன்ட்டாங்க, டிஃபரன்ஸ் 8ன்ட்டாங்க. அப்ப அதோட சம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் கீவேர்ட். டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க சம் கேட்குறாங்கன்னா
ஒரு ஃபார்முலா வரும். டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க சம் கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. a plus b whole square minus a minus b whole square equal to 4ab equal to 4ab. Okay, a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. ஓகே அப்பா, இந்த ஃபார்முலா வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருந்துருப்போம், இல்லாட்டா இப்பயும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. அவங்க டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சம் கேட்டாலும் சரி, சம் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, கூடுதல் கொடுத்துட்டு அதோட வேறுபாடு எவ்வளவு இருக்குன்னு கேட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சைடு எழுதி வச்சுங்க. இப்போ சம்குள்ள எப்படி போட சொல்லலாம். அவங்க ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்களா, அப்ப எழுதலாமா? x into y LCM into HCF. இப்ப 2 நம்பர் LCM என்ன 154, HCF 2. அப்போ XY equal to 308. இந்த XY தான் 308, அதாவது இந்த AB நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்களா, a minus b கொடுத்துருக்காங்களா, அதாவது x minus y எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு 8 கொடுத்துருக்காங்களா, 8 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, ரெண்டுதோட கூடுதல். அப்ப x plus y என்னன்னு கேட்குறாங்க, x plus y என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு தான் தெரியும், x plus y whole square, அந்த a plus b whole square இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றி தரேன். அந்த minus 4ab அங்கிட்டு போனால் என்ன ஆகும், plus 4ab ஆகுமா, x minus y square plus 4ab. இந்த மைனஸ் a minus வந்து இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும்ல, அதை x minus y square plus 4ab இருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர், அப்ப இங்கே ஸ்கொயர் போடுங்க, அப்ப இங்க 8 ஸ்கொயர். ஓகே, பிளஸ் 4ab, 4 into ab இங்க இருக்கு பாருங்க, xy 308. அப்ப 64 plus 4 into 308 எவ்வளவுப்பா, 1232 கிடைக்கும். ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, 1296 கிடைக்கும். அப்போ நமக்கு x plus y தானே கேட்குறாங்க, ஸ்கொயர்ல இல்லை, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. 1296க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் டக்குன்னு எடுப்பீங்க, உங்களுக்கு தெரியும் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, அப்போ 30 ஸ்கொயர் 900, 4 ஸ்கொயர் என்னது 16, அப்போ 40 வந்து 1600. அப்போ இது ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு 6 இருக்கு, 30க்கும் 40க்குள்ள யூனிட் டிஜிட் 6 யாருக்கு இருக்கு, இங்க தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 36. சம் நல்லா வச்சுங்க, சம் கொடுத்துட்டு டிஃபரன்ஸோ இல்ல டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சம்மோ கேட்டா அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. இது ஞாபகம் வந்துட்டாவே இந்த சம் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 36. அடுத்து இங்க பாருங்க, the product of 2 digit numbers, 2 digit 2 digit, the product of 2 digit number is 300. அதோட HCF வந்து 5ன்றாங்க. அப்ப அந்த நம்பர் என்ன, 2 டிஜிட் நம்பர் இருக்கு, அதோட பெருக்குதலின் பலன் வந்து 300 கிடைக்குது, HCF வந்து 5ன்றாங்க. அப்ப அது எந்த 2 டிஜிட் நம்பர், இதை நீங்க ஆப்ஷன் வச்சு கூட சொல்லலாம். பாருங்க, 10 into 20 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 300 கிடைக்கும், கிடைக்காது. 10 into 15 போட்டா 150 தான், கிடையாது. 15 into 25 இதுவும் கிடையாது. 15 into 20 தான் 300 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஆன்சர். இப்போ இன்கேஸ் 10 30 கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்ப அதே டி சொல்லிடுவீங்களா, டியும் அப்போ வருது. ஓகே, இதுக்கு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் இதுவும் தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, நம்ம எப்படி போறோம்னு சொல்றேன். இப்ப 2 டிஜிட் நம்பர் இருக்கு, அதோட HCF வந்து எக்ஸ் ஒய், அதோட HCF என்ன சொல்லியிருக்காங்க 5. 5x into 5y தானே உங்களுக்கு எவ்வளோ 300. 5x 5y தான் 300. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 25xy 300. இப்போ xy 300 by 25 போட்டா என்ன கிடைக்குமா உங்களுக்கு 12. இப்போ எனக்கு xy 12 கிடைச்சிருச்சு, xy 12 கிடைச்சிருச்சு. ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும், ஏதோ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும். என்னென்ன நம்பர்லாம் இருக்கு 12 வர்றது, 1 into 12 12
அடுத்து 2 into 6 12 அடுத்து 3 into 4 12 ஓகே 1 into 12 12 2 into 6 12 3 into 4 12 இதை திருப்பிலாம் எழுதாதீங்க 6 2 4 3 எல்லாம் எழுதாதீங்க ஒரு 3 ஓகேவா இப்போ அவங்க கொடுத்துருக்க டேர்ம் பாருங்க HCF வந்து 5 கரெக்டா HCF வந்து 5 இப்போ எனக்கு இங்க 5 into 1 5x 5y தானே 5x 5y தானே அப்போ 5 into 12 இது போட்டா எனக்கு ரெண்டு டிஜிட் நம்பர் வருதான்னு பாருங்க முத 5 into 1 போட்டா என்ன கிடைக்கும் ஒரு டிஜிட் தானே கிடைக்கும் 5 into 5 1 5 தான் இது என்ன சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா சிங்கிள் டிஜிட் தான் அப்ப இது வராது செகண்ட் ஆப்ஷன் வராது ஓகே ஃபர்ஸ்ட் அந்த 1 12 வராது இப்போ அடுத்து பாருங்க 5 into 2 ஓகே போட்டா என்ன கிடைக்கும் 10 கிடைக்குது அதே 5 into 6 போட்டா என்ன கிடைக்கும் 30 கிடைக்கும் இப்போ 10 30 ரெண்டுமே ரெண்டு டிஜிட் நம்பர் தான் 10 சரி 30 சரி ரெண்டுமே ரெண்டு டிஜிட் நம்பர் தானே அதே போல இன்டு போட்டாலும் 300 வருது ஆனா இது கரெக்டா கேட்டா கரெக்ட் கிடையாது ஏன்னா அங்க வருங்க 10 இது 30 10க்கும் 30க்கும் HCF எடுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 5 கிடைக்கும் 10க்கும் 30க்கும் HCF என்ன கிடைக்கும் உங்களுக்கு 10 கிடைக்கும் HCF சோ இது ராங் இதை நம்ம இவ்வளவு தூரம் வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லைங்க பாருங்க 2க்கும் 6க்கும் ஒரு HCF தனியா எடுத்தா 2ன்னு வரும் கரெக்டா 2க்கும் 6க்கும் HCF எடுத்தோம் 2 வரும் ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் என்ன பார்த்தோம் கோ பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கணும்னு பார்த்தோம் என்ன பார்த்தோம் கோ பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கணும்னு பார்த்தோம் 2ம் 6ம் கோ பிரைம் நம்பர் கிடையாது 2 6ம் கோ பிரைம் நம்பர்ஸ் கிடையாது அப்ப இதுவும் வராது அப்ப என்ன வரும் 3யும் 4 மட்டும் தான் வரும் 3யும் 4 மட்டும் தான் வரும் அப்ப 5 into 3 15 5 into 4 20 அப்ப எனக்கு ஆன்சர் 15, 20 தான் 15, 20 தான் ஆன்சர் ஓகேவா ஏன் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இங்க சொன்னேன்னா உங்களுக்கு சம் இப்படிதான் இருக்கு ஆனா இந்த கான்செப்ட் வச்சு உங்களுக்கு புதுசாவும் கேட்கலாம் யாருக்கா இந்த கான்செப்ட் திரும்பி இன்னொரு தடவை வச்சு கேட்டுக்குங்கப்பா ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா அடுத்து பாருங்க find the number of pairs of positive integers whose sum is 99 ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு அதை ஆட் பண்ண என்ன கிடைக்குது 99 கிடைக்குது அதோட HCF வந்து 9 ன்ட்டாங்க அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன find the number of pairs எத்தனை பேர் அப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 99 கிடைக்குது அதோட HCF 9 ன்ட்டாங்க அப்ப எந்த ரெண்டு நம்பர் எத்தனை ரெண்டு நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க இதுல நீங்க எந்த ரெண்டு நம்பரும் கண்டுபிடிக்கலாம் எத்தனைன்றதும் கண்டுபிடிக்க முடியும் இப்ப பார்க்கலாமா HCF 9 ன்ட்டாங்க ரெண்டு நம்பர் தானே அப்ப 9x plus 9y தானே சம் தானே சொல்லிருக்காங்க 9x plus 9y போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 99 கிடைக்குதுன்னு இருக்காங்க 99 கிடைக்கும் அப்போ x plus y இந்த 9 கீழே கொண்டு போலாமா 99 by இந்த 9 காமனா எடுத்தோம்னா இங்க 9 வரும் இந்த 9 தான் இங்க கொண்டு போயிருக்கேன் ஓகேவா கேன்சல் பண்ணா கிடைக்கும் 11 இப்போ x plus y கூட்டினா என்ன கிடைக்கணும் 11 கிடைக்கணும் எனக்கு போனதுல xy மல்டிப்ளைல இருந்துச்சு அதனால 12 இங்க பிளஸ் பண்ணா 11 கிடைக்கும் என்னென்ன பண்ணா கிடைக்கும் உங்களுக்கு 1 10 பண்ணா 11 கிடைக்குமா 1 10 பண்ணா 11 கிடைக்குமா அடுத்து 2 9 பண்ணா 11 கிடைக்குமாப்பா அடுத்து 3 8 கிடைக்குமா 4 7 11 அடுத்து 5 6 11 திருப்பி 6 5 7 4 எழுதாதீங்க ஓகேவா 1, 10 2, 9 3, 8 4, 7 5, 6 இதுல ஏதாவது கோப்ரைம் நம்பரா இல்லாம இருக்கான்னு மட்டும் பாருங்க செக் பண்ணுங்க 1, 10 கோப்ரைம் தான் 2, 9 கோப்ரைம் தான் 3, 8 கோப்ரைம் தான் 4, 7 கோப்ரைம் தான் 5, 6 கோப்ரைம் தான் அப்போ 1 2 3 4 5 பேர்ஸ் 5 பேர்ஸ் இப்ப அது எந்தெந்த நம்பர்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க அப்படியே போடுங்க 9 plus 90 ஏன்னா 9 தானே HCF அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 18 ஓகே 2 9 18 81 99 வருதா இதே போல எது கூட நீங்க பண்ணாலும் அந்த நம்பரும் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அது என்ன நம்பருன்றதையும்
கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 5 pairs. இங்க இருக்கு 5 pairs. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கப்பா. இந்த சம் குரூப் 1ல கேட்ட சம் தான். இதை அங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேர் பண்ண தப்பையும் சொல்லிடுறேன். அப்புறம் நார்மலா நிறைய யூடியூப் கிளாஸஸ்ல பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அதையும் சொல்றேன். நம்ம எப்படி இந்த சம்மை அப்ரோச் பண்றோம் அதையும் பாருங்க. நம்ம அப்ரோச் பண்றதுல கண்டிப்பா ஒரு 30 செகண்டாவது இந்த சம்ல நம்ம சேவ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு டிஜிட் நம்பர் இருக்கு, டூ டிஜிட் நம்பர் இருக்கு. அது வந்து என்ன இருக்கு? A, B இருக்கு. அதோட HCF வந்து 15. A, B வேற வேற, அதோட HCF வந்து 15 இருக்காங்க. அப்ப எத்தனை பேர் அது போல பாசிபிள், எத்தனை பேர் அது போல அவைலபிள்ன்றாங்க. ஓகே, A, B என்ன பார்த்தோம்? A, B னா இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த 15 இது ரெண்டுக்கும் HCF வந்து 15 தானே. ஆனா இங்க என்ன இருக்கு? இங்கேயும் அதே நம்பர், இங்கேயும் அதே நம்பர், ரெண்டுமே ஏவா இருக்கு. அப்ப இது கிடையாது. அப்போ இந்த டேர்ம் வரக்கூடாது. ஓகே, இது நிறைய இடத்துல நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இந்த டேர்ம் வரக்கூடாது. செகண்ட் A, B எல்லாரும் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா 15 30, அடுத்து 15 45, 15 60, 15 75, 15 90, அடுத்து 1ல முடிச்சு, அடுத்து 2ல 30 40, அடுத்து 30 75, அடுத்து 45 60, 45 75, 60 75, அடுத்து 3ல முடிச்சு 4ல, அடுத்து 5ல 75 90, 75 90. டோட்டல் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தமா 11 பேர் இருக்கு. மொத்தமா 11 பேர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே HCF என்ன இருக்கும்? 15 தான் இருக்கும். 15 தான் இருக்கும். இதை எல்லாரும் சால்வ் பண்ணுவோம். ஆனா இது நிறைய பேருக்கு வராது. எப்படி இது டக்குன்னு எடுத்தாலும் HCF இதுக்கு 15, இது ரெண்டுக்கும் 15 தான் சொல்றது கஷ்டம். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம கிளாஸ்ல ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா நேரம் தெரிஞ்சு கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும். HCF 15 இருந்தா இங்க என்ன இருக்கும்? ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும்? கோப்ரைம் நம்பர்ஸா தான் இருக்கும். கரெக்டா? ரெண்டு நம்பர் கோப்ரைம் நம்பர்ஸா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 15 ரெண்டுமே 2 டிஜிட் நம்பர் தானே. அப்போ 15 × 6 போட்டா 90 கிடைக்குமா? 15 × 6 90. அப்ப 90 தான் மேக்ஸிமம் நம்பர். இந்த சைடு 15, அந்த சைடு 90, அதான் மேக்ஸிமம் நம்பர். அப்ப 6. ஓகே பண்ணலாமா? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. ஓகே, இந்த 1, 1 வராது. ஏன்னா ரெண்டுமே ஏன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா X, Yன்னு வரணும். அப்ப இது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 2ல என்னென்ன வரும்? 2ல இப்போ 1, 1, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 வந்துருச்சு. இதுக்கு அடுத்து 2ல என்ன வரும்? 2, 1லாம் போடக்கூடாது. அது மறுபடியும் அதே தான் வரும். ஓகேவா? 2, 3 போடலாமா? இது ரெண்டு கோப்ரைமா? 2, 3 கோப்ரைம். அடுத்து 2, 4ன்றது கோப்ரைமா? கோப்ரைம் இல்லையா? 2, 4 கோப்ரைம் கிடையாது. ஏன்னா 2 வந்துடும் வெளியே. 2 4 காமனா 2 வெளியே வரும். அதனால இது கிடையாது. ஓகேவா? கோப்ரைம் கிடையாது. 2, 4 கோப்ரைம் கிடையாது. நெக்ஸ்ட் என்னலாம்? 2, 5 எழுதலாமா? அடுத்து 2, 6 கோப்ரைம் கிடையாது. அடுத்து 3 வாங்க. 3, 1 ஆல்ரெடி இருக்கு. 3, 2 3, 2 ஆல்ரெடி இருக்கு. இங்க பாருங்க 2, 3, 3, 2. அடுத்து 3, 4. அடுத்து 3, 5. ஓகே, இது ரெண்டு கோப்ரைம் தானே. அடுத்து 4ல 4, 1 வந்துருச்சு. 4, 2 வராது. 4, 3 இங்க வந்துருச்சு. 4, 4 வராது. 4, 5 கோப்ரைம். அடுத்து 5க்கு 5, 6. 5, 6 தான் கோப்ரைம், வேற எதுவும் வராது. ஓகே, 2, 5 ஆல்ரெடி வந்துருச்சு. இங்க பாருங்க 2, 5 ஆல்ரெடி வந்துருச்சு. 5, 2, 2, 5 ஒன்று தான். இப்போ எத்தனை பேர் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்துருச்சா? இப்போ இதே தான் இங்க எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க
1,5 15,75 1,6 15,19 இங்க பாருங்க 4,5 60,70 5,6 75,90 இப்ப அது எழுதுறது ஈஸியா இது எழுதுறது ஈஸியா 1,2 1,3 1,4 1,5 எழுதுறது நமக்கு ஈஸி ஏன்னா HCF தனியா 15ன்னு வச்சுக்குங்க இந்த டேர்ம் இப்படி எழுதிட்டு வாங்க ஏன்னா கோப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியும் நம்பர்ஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி டிஜிட் 15 90ல பார்க்கிறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா அப்ப இதுல எத்தனை பேர் ஆன்சர் 11 பேர் தான் இதுக்கான ஆன்சர் ஓகே அப்பா நெக்ஸ்ட் சம் போலாம் நெக்ஸ்ட் இந்த பாருங்க ரேஷியோல கொடுத்திருக்காங்க LCM of two numbers to the sum of the same two numbers என்னவா இருக்கு s னா equal to அப்ப 12:7 இருக்கு அதோட HCF வந்து 4 அப்ப அதோட product of these two numbers தான் சொல்றாங்க ரேஷியோவை கேட்கல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க LCM of two numbers அதோட ரேஷியோ எப்படி எழுதலாமா ரேஷியோ sum of two numbers என்ன இருக்கு 12:7 எழுதலாமா LCM of two numbers எப்படி எழுதலாம் HXY எழுதலாமா HXY எழுதலாமா LCM equal to HXY தானே sum of two numbers HX plus HY எழுதலாமா HX plus HY எழுதலாமா இப்ப LCM தெரியும் H தெரியும் H follow 4xy 4x plus 4y இருக்குமா அடுத்து இந்த 4 காமனா எடுக்கலாமா இந்த 4 காமனா எடுக்கிறேன் 4xy 4x plus y 12/7 4 கேன்சல் ஆயிடுச்சா இப்ப எனக்கு ரெண்டு xy மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கணும் x plus y பண்ணா எனக்கு 7 கிடைக்கணும் அப்படின்னா என்ன நம்பர்ப்பா xy மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கணும் xy ஆட் பண்ணோம்னா எனக்கு 7 கிடைக்கணும் 4 3 வருதா 4 into 3 12 4 plus 3 7 அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு xy ஓட வேல்யூ தெரிஞ்சு நமக்கு என்ன கேக்குறாங்க அதோட ப்ராடக்ட் தானே கேக்குறாங்க ப்ராடக்ட்னா பெருக்கல் அதோட பெருக்கல் கேட்டிருக்காங்க அப்ப என்னது HCF என்ன 4x 4y இருக்கும் x என்ன தெரிஞ்சிருச்சு 4 இப்போ 4 into 4 பெருக்கலா into 4 into 3 அப்ப 16 into 12 192 so answer என்னப்பா 192 option B 192 இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இன்னொரு தடவை திருப்பி ஒரு தடவை கேட்டுக்குங்க நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் சொல்றேன் இதுக்கான சம்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சா நம்ம நிறைய சம்ஸ் போடவே தெரியல வித்தின் 2 செகண்ட்ஸ்ல நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேவா சில பேருக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆல்ரெடி தெரியும் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காண்டி தான்ப்பா சில பேருக்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அதுவும் இப்போ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூலுக்கு ஒன் டேபிள் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகுது எக்ஸப்ட் ஒன்னை தவிர வேற எந்த நம்பராலையும் அது டிவிசிபிள் ஆகாது அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர் ஒன்னுன்றது என்னது ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர் ஓகேவா நெக்ஸ்ட் 2 ஒரு நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்றதை எப்படி பார்க்கலாம் லாஸ்ட் டிஜிட் எய்தர் 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற போல இருக்கும் லாஸ்ட் டிஜிட் 2 டேபிள்ல இருக்கும் 2 0 4 6 8 அப்படி இருக்கும் ஓகேவா அதே இது லாஸ்ட் டிஜிட்டா அதே இது 4க்கு பாருங்க அடுத்து 4 பார்த்தோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஓகே லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல டிவிசிபிள் ஆகணும் இல்லைன்னா 2 ஆல 2 டைம் டிவிசிபிள் ஆகும் 2 ஆல 2 டைம் எப்படி இப்போ 88 இருக்கு சாரி 88 வேணாம் 38
6 இருக்குன்னு வச்சுக்கோங்க 36. இது 12 divisible பண்ணா 18. மறுபடியும் இது 12 divisible பண்ணலாமா? அப்ப 9. அப்ப இது வந்து 4 ஆல் divisible ஆகும். 4 ஆல் divisible ஆகும். ஓகே. அடுத்து 8. 8 வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 3 டிஜிட். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல் divisible ஆகும். 8க்கு எப்படி லாஸ்ட் 3 டிஜிட் இல்லைன்னா 2 பவர் 3, அதாவது 3 டைம். இப்போ பாருங்க 88. இதை ஒரு டைம் 2 ஆல் பண்ணலாமா? 44. மறுபடியும் இன்னொரு டைம் 2 ஆல் பண்ணலாமா? 22. ஓகேவா? அப்ப 1 2 3 டைம்ஸ் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து 44 22 11 இங்க. ஓகேவா? 1 2 3 ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்ப 8. 8னா லாஸ்ட் 3 டிஜிட் ஆயிருக்கணும். அதே இது 16னா லாஸ்ட் 4 டிஜிட். 16னா லாஸ்ட் 4 டிஜிட் 2 பவர் 4. 2 டேபிள்ல 4 டைம் பண்ணியிருக்கணும். ஓகேவாப்பா? இது 2 டேபிள். அடுத்து 5. ஓகே. 5க்கு லாஸ்ட் டிஜிட் வந்து எதர் 0 ஆர் 5 இருக்கும். லாஸ்ட் டிஜிட் வந்து எதர் 0 ஆர் 5 இருக்கும். அதே இது 25 5 ஸ்கொயர். 25னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 2 டைம்ஸ் 5 ஆல் divisible ஆகணும். 2 டைம்ஸ் 5 ஆல் divisible ஆகணும். அதே இது 125 லாஸ்ட் 3 டிஜிட் 3 டைம்ஸ் 5 ஆல் divisible ஆகணும். 3 டைம்ஸ் 5 ஆல் divisible ஆகணும். இது 5. அடுத்து இப்ப 2 4 8 பார்த்தாச்சு. இப்ப 3 and 9 பார்ப்போம். 3 and 9க்கு பார்த்தோம்னா sum of all digits. sum of all digits வந்து 3 ஆல divisible ஆகிருக்கும். 3 ஆல divisible ஆயிருக்கு. இப்ப பாருங்க 6 8 9 இருக்கு. 6 8 14 14 9 23. 23ன்றது 2 3 5. 5 வந்து 6 ஆல் divisible ஆகுமா? ஆகாது. அப்ப இது 3 ஆல் divisible ஆகாது. இப்ப 75 7 5 12. ஓகே. இந்த 12 உங்களுக்கு தரணும். இது ரெண்டையும் போடுங்க. 2 + 1 3. 3 3 ஆல் divisible ஆகும். அப்ப 75 divisible ஆகும். அதே தான் 9க்கும் sum of all digits. sum of all digits வந்து either 9 வரணும், either 9 வரணும் இல்ல 9 ஓட divisible வரணும். 9 வரணும், 9 ஓட divisible, 9 ஓட மல்டிபிள்ஸ்ல வரணும். இப்ப பாருங்க 88 8 19. இப்ப 8 + 1 9, 9 + 1 18. 18 9 ஓட மல்டிபிள்ல தான் இருக்கு. இல்ல 8 + 1 9. அப்ப இது 9 ஆல் divisible ஆகுது. 9 ஆல் divisible ஆகுது. நல்லா பாத்தீங்கன்னா sum of all digits வந்து either 3 இல்ல 3 ஓட மல்டிபிள் வந்தா அது 3 ஆல் divisible ஆகணும். அதே இது 9 9 ஓட மல்டிபிள் வந்தா அது 9 ஆல் divisible ஆகும். ஓகே. இது 3 and 9 முடிஞ்சு. அடுத்து 7 11 13. இந்த மூணுக்குமே ஒண்ணுதான். 7 11 13 ஒண்ணு இல்ல. போங்க பாருங்க 4 5 7 2 4. இந்த நம்பர் வந்து 7 ஆல் divisible ஆகுமா, 11 ஆல் divisible ஆகுமா, 13 ஆல் divisible ஆகுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் 3 டிஜிட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ல இதுக்கு முன்னாடி இருக்க 2 டிஜிட் நம்பரை மைனஸ் பண்ணுங்க. இல்ல இங்க 3 டிஜிட் இருந்தா 3 டிஜிட்டை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா கிடைக்கும் 0 4 5 679 கிடைக்குது. 679 கிடைக்குது. ஓகே. இந்த 679 பார்த்தோம்னா நம்ம 7 11 13 இதில் பார்த்தா 7 ஆல divisible ஆகுது. ஏன்னா 630 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 49 ஆகுது. அடுத்து 11 ஆல ஆகலை. ஏன்னா 660 39 வராது. அடுத்து 13லேயே வராது. 650 29 13லேயே வராது. இப்போ இது ரெண்டும் வராது. 7 டேபிளால வரும். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் அதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணா 7. மேக்ஸிமம் 7 13ல நமக்கு கேட்க மாட்டாங்க. குரூப் 2 குரூப் 1 பெருசா இருக்காது. இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே. இன்கேஸ் கேட்டுட்டாலும் நம்ம போட தெரிஞ்சுக்கணும்ன்றக்காண்டி. அடுத்து இந்த 11க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா 11 வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதை தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன 11க்கு அப்படின்னா இப்போ 1 6 6 4 5 2 இருக்கு. இந்த நம்பர் 11 டேபிளால் divisible ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? ஆல்டர்னேட் நம்பர் எடுங்க. 1 6 7 7 + 5 12. அடுத்து இங்க எடுங்க. 6 + 4 10 10 + 2 12 -12
12 minus 2 0. எய்தர் இங்க 0 வரணும் இல்ல 11 ஓட மல்டிபிள் இல்ல 11 இது வந்துருச்சுன்னா அது 11 ஆல டிவிசிபிள் ஆகும். அது 11 ஆல டிவிசிபிள் ஆகும். இல்ல இதை தவிர்த்து வேற எந்த நம்பர் வந்தாலும் அது 11 ஆல டிவிசிபிள் ஆகாது. 11 ஆல டிவிசிபிள் ஆகாது. ஓகேவாப்பா? இப்போ வேற ஏதாவது நம்பர் வருது. இப்போ 6 இருக்கு. 6 நான் சொல்லவே இல்லை. ஆனா 6 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2 3 2 3s are 6. அப்ப 2 ஆலையும் டிவிசிபிள் ஆயிருக்கணும், 3 ஆலையும் டிவிசிபிள் ஆயிருக்கணும். ஓகேவா? இப்போ 72 கேக்குறாங்க. ஒரு நம்பர் வந்து 72 ஆல டிவிசிபிள் ஆகுமா? 72 எப்படி போடலாம்? 8 9s are 72. அப்ப அந்த நம்பர் வந்து 8 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 9 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 88 இருக்கு. 88 எப்படி எடுக்கலாம்? 11 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 8 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 36 இருக்கு. 36 எப்படி எடுப்பீங்க? 9 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 4 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். 4 என்னப்பா? லாஸ்ட் 2 டிஜிட். 9 என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து 9 ஆகணும். 2 என்ன? லாஸ்ட் டிஜிட் 2 ஆல் டிவிசிபிள் ஆயிருக்கும். 3 சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து 3 ஆல் டிவிசிபிள் ஆகணும். 8 லாஸ்ட் 3 டிஜிட். 9 சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். 11 ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம், 0 இல்ல 11 கிடைக்கணும். 8 லாஸ்ட் 3 டிஜிட். ஓகே தான்ப்பா? இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். இதை வச்சுதான் நம்ம இதுக்கு அடுத்து இருக்க சம்லாம் போட போறோம். ஓகே, இன்னைக்கு டிவிசிபிலிட்டி ரூல் அப்புறம் எல்சிஎம் எஸ்சிஎஃப்ல இருக்க கொஞ்சம் கீ கான்செப்டான சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு ஒரு சம் மட்டும் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அந்த இது புரியும்ல. இப்ப எங்க பாருங்க, find the least number that is divisible by first 10 natural numberன்றாங்க. first 10 natural number என்னப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா? அதான 10 natural numbers. அப்போ அந்த 10 நம்பர்லயும் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நம்பர் என்ன? ஒன்னு 2 3 4 இந்த 10 நம்பர்லயும் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேயா, இதுக்கு எல்சிஎம் எடுப்பாங்க. இல்ல 4 2 ஸ்கொயர் மாத்துவாங்க, 6 2 into 3 மாத்துவாங்க, 8 2 கியூப் மாத்துவாங்க, இதை 3 ஸ்கொயர், இதை 2 into 5 மாத்திப்பாங்க. இப்படி மாத்திட்டு நம்ம எல்சிஎம் பார்த்தோம் தெரியுமா? கியூப்ல அதிகம், 2 கியூப் தான் அதிகம். அடுத்து 3ல 3 ஸ்கொயர் அதிகம், 5ல 5 தான் அதிகம். மீதி என்ன இருக்கு? 7 இருக்கு. மீதி எல்லாமே வந்துருச்சா? கவர் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2520 கிடைக்கும் இருப்பாங்க. 2520 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 3 6 7 8 9 10. இப்ப நீங்க பாருங்க, மேக்ஸிமம் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னா, ஓகே 9 பாருங்க, 9 3 செகண்ட், தேர்ட் வந்து 8. ஃபர்ஸ்ட் 9 3 பார்க்கணும், தேர்ட் 8 பார்க்கணும். ஓகே, இப்ப 9 பார்க்கலாமா? 9க்கு என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து எய்தர் 9 இருக்கணும் இல்ல 9ஓட மல்டிபிளா இருக்கணுமா? இங்க என்ன இருக்கு? 2 5 7 7 plus 1 8. தப்பு, வராது. 2 plus 5 7 7 plus 3 10 வரல. 2 plus 5 7 வரல. 2 plus 5 7 7 plus 2 9. பி ஆன்சர். இப்ப பாருங்க, அதை நான் எவ்வளவு செகண்ட்ல உங்களுக்கு போட்டேன், அந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சனால. இதே போலதான் அடுத்த சம்மும் வரும். ஸோ அதனால நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிவிசிபிலிட்டி ரூலை நல்லா படிச்சுட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பெர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, 1/1 1/2 1/3 அந்த வேல்யூஸை நிறைய பேர் படிக்காம தான் இன்னும் இருக்கீங்க. ஓகே, அது மேக்ஸிமம் அதை மெமரைஸ் பண்ணுங்க. அதை மெமரைஸ் பண்ணதான் நமக்கு அங்க எக்ஸாம் ஹால்ல அந்த கான்செப்டுக்கு நமக்கு மூளைக்கு வரும். ஓகேவா? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரிவன்.